ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரோலர் கோஸ்டர் எபிசோட் 3 பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுது. நம்ம பியூரும் பெட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கும் போது யாரோ டோர் கிட்ட வர மாதிரி தெரியுது. யாருன்னு போய் பார்த்தா வேறு யாராக இருக்கும், நம்ம லாஃப்ட் தான். டோர் கிட்ட வந்து நின்றுக்கிட்டு, இன்னைக்கு நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்த ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்க, அந்த ப்ராமிஸ் வேறு ஒன்றும் இல்லை, இவங்க கூட ஒன்றா இருக்கலான்னு சொல்லிட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு யோசிக்கிறாங்க பியூரு. அப்புறம் சரி வா உள்ளே வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உள்ளே போனதும், உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு நீ கிஸ் தரேன்னு சொல்லியிருக்கு, நான் என்ன வேணா பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்கேன், கரெக்டு தானேன்னு சொல்லி ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு பியூரும் ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குது சொல்லணும் தான், அது ஒரு விஷயங்கிற மாதிரி பியூரும் சொல்லிடுறாங்க. ஸோ அப்படியே டைரெக்டாக களத்தில் இறங்கிடுறாங்க. டக்குன்னு லாஃப்ட்டு பியூரை கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பண்ணும்போது அப்படியே இடையில ஸ்டாப் பண்ணி பியூர் என்ன சொல்கிறாங்கன்னா, கிஸ் மட்டும்தான், வேறு எதுவும் இல்லைன்னு சொல்ல, சரி ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு லாஃப்ட்டு மறுபடியும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப நேரம் பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணினதும் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பியூர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, போதும் அவ்வளோதான், ஃபன் டைம் முடிஞ்சிருச்சுமா, நீ கிளம்புன்னு சொன்னதும், ஐயோ என்ன அதுக்குள்ளையா, இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னு சொல்லி கேட்டால், இல்லை அவ்வளோதான் நீ பெட்டுக்கு போகணுன்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஆனால் இவங்களும் என்னால் முடியாது, நான் போக மாட்டேன், மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாவான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நான் போக மாட்டேன், எனக்கு மறுபடியும் முதலேருந்து வேணும்னு சொல்லி லாஃப்ட்டு சொன்னாலும் பியூர் கேட்குற மாதிரி தெரியல. அவ்வளோதான், ஜஸ்ட்டு ஃபன் தானே மேக் பண்ணலான்னு நினச்சோம், அவ்வளோதான், ஃபன்னு முடிஞ்சிருச்சு, நீ கிளம்புன்னு சொன்னாலும் சரி நான் கிளம்புறேன், மார்னிங் ஏர்லியாக வந்து எழுப்புறேன், வித் நம்மளுடைய ஃபேவரட் கப்போட காஃபியோட வரேன்னு சொல்லிட்டு லாஃப்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பியூரு கப்பு ஃபேவரட்டா இல்லை நான் ஃபேவரட்டான்னு கேட்கும்போது, ரெண்டுமே என்னோடய ஃபேவரட் தான், மார்னிங் ரெண்டுத்தையும் வந்து ரிசீவ் பண்ணுறேன், இப்போ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சமாக கிளம்புறாங்க. எல்லாம் போகும்போது கூட திடீர்னு ஃபீலிங்ஸ் வந்தால் கூட சொல்லலாம், டக்குன்னு வந்து என் டோரை மட்டும் கொஞ்சம் நாக் பண்ணால் போதும், நான் ஓடி வந்துடுவேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய டோருக்கு உனக்கு என்றைக்குமே ஆக்சஸ் இருக்கும், ஸோ எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வரலான்னு சொல்லிட்டு எல்லா ஹிண்ட்டையும் கொடுத்துட்டு தான் லாஃப்ட் வந்து எடுத்து விட்டு போகிறாங்க. போகவே மனசு இல்லாமல் போகிறாங்க, இவங்களும் அனுப்பி வச்சிடுறாங்க. இப்போ அப்படியே ஃபோன் எடுத்து சார்ஜ் போட்டு பார்க்குறாங்க. பார்க்கும்போது பார்த்தா யார்கிட்டேருந்தே நிறையா மெசேஜ், என்ன பண்ணுற, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, ட்ரைனிங் கிளாஸில் இருக்கியா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஓகே தானேன்னு சொல்லிட்டு அவ்வளோ மெசேஜ். எதுக்குமே நம்ம ஆள் ரிப்ளை பண்ணலை. அங்கேயும் நம்ம யாரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக உட்காந்துருக்கா, இவர் ரிப்ளை வரலன்னு சொல்லிட்டு ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம லேம்ப் வராவில் வந்துட்டு இவங்களையும் அப்படியே ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அங்கே ஐஃபில் டவர் கிட்ட கேண்டல்ஸ்லாம் ஏற்றி அழகாக இருக்குது, நைட் டைமில் பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்கும், உனக்கு ஓகே நான் சொல்லு, நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு லேம்ப் கூப்பிட்றாரு. எப்போவுமே எடுத்துரிஞ்சு பேசுகிற நம்ம யார் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்மைல் பண்ணிக்கிட்டு சரி ஓகே நம்ம போய் பார்த்துட்டு வருவோன்னு சொல்லிட்டு ஸ்மைல் ஃபேஸோடையே சொல்கிறாங்க. அவருக்கும் டக்குன்னு ஹாப்பி ஆகிடுது, என்னடா இவன் எப்பவும் அப்படி பேசுகிறவன் இன்னைக்கு இப்படி பேசுகிறானேன்னு சொல்லிட்டு. ஸோ அவரும் ஜாலியாகிடுறாரு. 2 பேரும் சேர்ந்து ஐஃபில் டவர் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோடில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.